அழுதுட்டே இருக்க பாரு இப்படி ஐநாத்துல திதி உன் பொருளாதார அனுப்பிவிடு புள்ள முஷ்டி தப்ப வேர்ப்ப எல்லாம் கொய்து சொட்டும் என் மகனாகிய தெய்வதாசன் கானக சென்று காரை முல்லை மொஸ்தி தர்பலாம் அறுத்து வர வேண்டுமா? ஆமா ஐயா என் அடிமை கொண்ட எஜமான மரியமா எந்த பிள்ளை மலர் துணிந்து அனுப்பலியோ என் மகன் சிறியவன் என்று உன் சிந்தையில் இருக்கும் பாரி வருத்தமா வேண்டா சாமி வனத்துக்கு நானே சென்று காரைமுல்லை புஸ்தகர்ம வரும் தூள்வேலையா மறையமா என் பிள்ளை மனந்துணிந்து அனுப்பலையும் என் மகன் சிறியவன் என்று உன் சிந்தையில் இருக்கும் பாரி உனக்கு வருத்தமும் வேண்டாம் சாமி. நீ வருத்தப்படுறீங்க நானே வனத்துக்கு சென்று காரை முள்ளி முஸ்து தருமை எல்லாம் அறுத்து வரையமா சின்ன சிறுவனாச்சு பேச நல்லா செஞ்சா நல்லா தூங்குறா 500 பாரு என்ன ஆத்துல அடிச்சுக்கிட்டு வந்து சரி அனுப்படா உன் புள்ளாண்டான என்படு இல்லைன்னா என் பணத்தை கொடு அப்படியா போனா உன் மகன் தான் போகணும் இல்ல வாங்கின படத்தை என் பணத்தை கொடு என் மகனை கேட்டு வரணும் இன்னும் எங்க ஒரு காத்தாலையா அதாவது நம்ம அடிமை கொண்ட எஜமான் உன்னை வனத்துக்கு சென்று தடுப்ப அடுத்து வர சொல்கிறான். நீ போயிட்டு வரையா கண்ணு? அம்மா உங்கள் இஷ்ட பிரகாரமே நான் காணவச தற்ப செய்து வருகிறேன். அப்படியா? ஆனா எனக்கு பசி அதிகமா இருக்குது தாயே. நான் அடிமை கொண்ட எஜமானத்தை நான் கேட்டு வருகிறேன். ஐயா என் அடிமை கொண்ட எஜமானை என் மகனாகிய தெய்வதாசன் கானக சென்று தர்ப அறுத்து கொண்டு வருகிறேன் என்று சொல்கிறான். சரி ஒரு வார்த்தை சாமி. என்ன மகவாயில முளைப்பால் அன்னும் இன்னும் மாறவில்லை சாமி. அந்த பெண்ணறி பூதையாளி பெரும்பொழில் இருந்த பசையால் வாடிய புதல்வனோ தர்மையும் தேட நியாயமா சாரம் தந்து நலமுடன் அனுப்பி வைரையா. வாயிலில் முளைப்பால் இன்னும் அன்னம் மாறவில்லை சாமி. சரி பேய்நறி பூத யானை பெரும்புலி நிறைந்த கானகத்துல போயவன் பசியால் வாடிய மகன் என் புதர்மனும் தர்பையும் தேடும் போது நல்ல பசி இருக்கும். கொஞ்சம் நியாயமா சாதம் தந்து நலமுடனே நல்லா அனுப்பி வைங்க. அப்ப நான் நியாயம் இல்லாத ஆளுங்கறியா? ஏண்டி ஐநாத்துல திதி இன்னும் பச்சை தண்ணி பல்லில் படல. 4 செவ்வாழை 4 செவ்வல்லி 2 ஆம்லெட்
இது மட்டும் தின்னுக்கணும். இன்னும் பச்சை தண்ணி பல்லு ஊத்தல. சாதம் இருந்தாலும் கூட என் மகன் தற்பறிக்க செல்கிட்டே சொல்றான். ஹரி நான் அபிஷு கொண்டாடா அந்த கோழி தின்ன கொண்டாடா. அடே வாடா இப்படி இல்ல கோழி தின்னாதான் 5-6 கொட்டை அரிசி இருக்குது. சரி வாடா இப்படி சுவாமி போய் ஆத்துல ஃபுல்லா தண்ணி குடிச்சு குண்டி பெருசாயிடுவேன். ஆத்துல காலை இப்படி தள்ளி விட்டுட்டு தஞ்சாவூருக்கு தண்ணி குடிக்கணும். ரொம்ப தண்ணி குடிச்சா அவரு பெருத்து போயிடும். சரி சாமி, என் மகனை இதை கொடுத்து வழி அனுப்பி வச்சுட்டு வரேன். சரி சுட்டு வாடி நிறைய வேலை இருக்குது. வனத்துக்கு செல்வதாக இருந்தால் தாயார் சொல்லும் வார்த்தை கேட்டு பத்திரமா போயிட்டு வப்பா. எப்படியம்மா கல்லு மேல யாராதாடா போக வேண்டாம். பாம்புகள் குடியிருக்கும். பத்திரமா போயிட்டு வப்பா. ஐயா புதுசா இருக்கிறான். நீ யாரா? ஐயா காலகட ஈரத்துல அடிமை கொண்ட நான் உன்னுடைய பெயர் தெய்வதாசன். தெய்வதாசான்னு கூப்பிட முடியாது. கிச்சாண்டா ஓயணும். கிச்சா கிச்சா என்றால் ஓயணும். ஆகட்டும். பிள்ளாண்டா ஓய். அப்படி சரி. உன்னுடைய முகத்தை பார்த்தா ஒரு நாட்டுக்கு அரசனுடைய பயன் போல் தோட்டம் இருக்கிறது. உண்மைதான். இங்கிருந்து போது எப்படி ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்கும். ஏதோ ஒரு கதை இருந்தா சொல்ல அப்படி கேட்டுக்கிட்டே போலாம். அவன் நீ எங்க வர? நான் தர்பைக்கு தான் வரேன். சிறப்புச்சு. நாளைக்கு திதியாச்சுது. அதுக்கு தர்பைக்கு வரேன். ஒரு கதை தான் சொல்லு போலாம். பட்ட கதையா படம் போற கதையா? பட்ட கதையா சொல்லு பாக்கலாம். இது வரைக்குமே. ஆமா ஆகட்டும். மாநகரத்தை ஆளக்கூடிய அச்சந்திரன் மகனாகிய நான் ரோகிதன்.
நாளைக்கு இருக்காக அடிமை கொண்டிருக்கிறோம். சரி மாமணி கடனுக்காக இதாமா என்னுடைய பட்ட கதை. மினியப்பா இவன் கதையை கத்த ரொம்ப சோகமா இருக்குதா? சரி கிச்சா காணதுக்கு வந்திருக்கிறோம் இல்லையா? எந்த பக்கம் போக தெரியாது. பாருங்க வந்து தண்ணி இருக்கிற இடம். நம்ம தண்ணிக்கு சாப்பிட்டுதான் கொண்டு வந்து சாப்பாடு போட சாப்பிட்டுணும். சாப்பிட்டு மீண்டும் உள்வடம் போகணும். உட்காருவா சாப்பிடலாம். என்ன யாராவது என்னென்ன சாப்பாடு உண்டான சோறு? எனது புளிசோறு. உனது எனது குருணரிசி. ஏய் இது வந்து குறிக்கு போட்டு ஏம்பா பாரு வந்து புளிசோறு ஆகிட்டு வந்துக்கிறான். ஆமா 3 பேர் தங்கலாம். எங்க வீட்டுல என்ன சோறு தெரியுமா? உங்க வீட்டுல என்ன சாப்பாடு? எங்க வீட்டுல எங்க அப்பனுக்கு எங்க அம்மாளுக்கு சண்டைப்பா. எங்க அப்பா புல்லா அடிச்சு போட்டு எங்க அம்மாளுக்கு தூக்கி கடவுளுக்கு தூக்கி அடிச்சா மாதிரி ஒன்றை நோய் அடிச்சா மாதிரி எங்க அம்மாளுக்கு புண்டை போடுச்சு. ஏதோ போடுச்சு. அம்மா எல்லா பிள்ளைங்களும் கணக்குக்கு தெப்ப பிள்ளைக்கு போறாங்க. எனக்கு சோறு குடும்பம்னா நான் அரிசி வீட்டுல அரிசி பருப்புல ஒண்ணும் இல்ல. நான் எங்கன்னா புண்டையில உனக்கு ஆக்கி வச்சுக்கிறேன். சரி புளிச்சோறு வந்துக்குதா? இருக்குது. சாப்பிடுற ஆளுக்கு சாப்பிடலாம். பாருங்களா நான் அயலார் வீட்டுல சாதம் சாப்பிட்டா என்னுடைய குலத்திற்கு பங்க வரும். சாப்பாடு வந்து ஒதுக்கி வைக்காத. ஆமா இல்லை யாரு கொடுத்தாலும் சாப்பிடணும். சின்ன பையன் பசி தாங்க மாட்டேன். பசிக்கு தாம பேசி சொல்லு கேட்கலாம். நான் இதையே சாப்பிடுகிறேன். அதே நீ தின்றப்பா. சரி சாப்பிட்டாச்சா? சரி எல்லாம் சாப்பிட்டோம். அந்த ஒரு விஷயம் யாரு வந்தாலும் சரியா பாருங்க 4 தடம் போகுது. இங்க சேர்ந்துதான் 3 பேர் சேர்ந்து போகும். 4 பாதை. ஆமா தர்பைக்கு சென்று யாரு முன்ன வந்தாலும் சரியா நின்று 4 பேர் சேர்ந்து போகணும். சரியா? சரி ஆளுக்கு ஒத்து சேர்ப்பா படப்படல போயிட்டு வாங்க. அது கொடுங்க. கேமரா கட்ட பையன் புதுசான பட்டன் வச்சுட்டு. சரி ஐயர் வீட்டுல திதி எல்லார் வீட்டுலயும் திதி. யாரு யாரு என்னென்ன பில்லு எடுத்துட்டு இருக்கிறோம். தெற்ப பில்லு தான் முக்கியமானது. அதனால யாரு யாரு செக் பண்ணுறது? காரை முல்லை வேப்பிலை தெற்ப பில்லு. காரை முல்லை வேப்பிலை தெற்ப பில்லு. காரை முல்லை இவன் தெற்ப பிள்ளை கொஞ்சம் கூட இல்லடா. தெற்ப பிள்ளை ஒரே ஒரு தெற்ப பிள்ளை கூட இல்ல. சரி நம்மளுக்கு இருக்குது இல்ல. நீ ஃபுல்லா வெறும் தெற்ப பிள்ளை கொண்டு வந்துக்கிற. ஆமா அவனுக்கு கொடுத்தலாம். இது கொடுத்துரு கொஞ்சம். இத புரியுதா ஐயா? உங்கள் தெற்பை உங்கள் உழைப்பால் எடுத்து தெற்பை எனக்கு வேண்டாம். நானே உள்வனம் சென்று நான் தெற்பை எடுத்து வருகிறேன். நான் காசு போட்டு வாங்கிட்டு வரேன். தெற்ப பிள்ளை காணத்துல அறுத்து இல்லை. நீங்க அடுத்தது எனக்கு வேண்டாமப்பா. என்னடா சோறு கொடுத்தாலும் வேண்டாம், தற்பல் கொடுத்தாலும் வேண்டாம். சரி இந்த அடையாளத்துக்கு இந்த ரவா இதை பார்த்து கரெக்டா பொறிக்குவா. சரியா? எங்கெல்லாம் ஒண்ணு கூட வர மாட்டேங்குது. இதை பார்த்து ஒரு அடையாளத்துக்கு கொடுத்தது அதை பார்த்து அடையாளம் தான். ஆமா ஆகட்டும். எங்கு பார்த்தாலும் தெற்பேருக்கு இடம் தெரியவில்லை. அதுவும் பார்த்தா ஒரு புத்துக்கண். அந்த புத்துக்கண்ல தான் தெற்பை இருக்குது. என் தாயார் சொன்ன வாக்கு, கல் மேல ஏறாகிற மகனே, கல்விலைக்கு கீழே விழுந்தால் மோசம் வரும். மரத்து மேல் ஏறாதே, மரக்கிளை விழுந்தால் மோசம் வரும். புத்தோரம் போகாதே, புத்தில் நான் குடியிருக்கும் தாய் சொன்ன வாக்கு. ஆனால் பார்த்தா தெற்பை கைக்கலையே. ஏதோ தெற்பை இருக்குது. நான் தெற்பை எடுத்து வருகிறேன். செல்லாம் சரி செல்லாம். எல்லாம் உந்தன் செயலோ.
என்ன செய்வேன் கானகத்தில் தற்பை கொள்ளும் பொழுது என்னை கண்ணாகம் தேடியது. அம்மா அம்மா எங்கடா இந்த கிச்சா மையம் போனவன் ஆளே இல்ல, அவன் விட்டுட்டு போயிட்டும் இந்த பாலத்திலே நின்னுருவான். புதுசு அவன் கையோட கூட்டு போகணும். அவன் நட உள்ளவன தேடி ஒரு கையம் புதுசு எவ்வளவு திமிரா இருந்தா பாரு மேல படுத்து தூங்குவோம். பாரு மேல படுத்து எவ்வளவு நொண்டு புண்டா இருக்கு பாருங்க. கிச்சா வாடா போலாம், நேரம் பேசி வாடா 6 மணி ஆயிடுச்சு, வாடா போலாம் வீட்டுக்கு. ஐயா தலையை சுட்டதப்பா, தலையை நோக்குது. சாப்பிடறேன்னு நீ சாப்பிட்டியா? போகணும் இங்கே படுத்துதான் அப்படி ஊர் பேர் என்ன சாப்பாடு ஊத்து, நீ தயிர் சாப்பிட்டு புத்தோரம் ஏறி தர்பை கொய்யும் பொழுது என்னை நாகம் தீண்டியதப்பா. நீ என்ன போய் பாம்பை கடிச்சா? வாடா போலாம். நான் கிடைக்கவில்லை, நாகம் என்னை தீண்டி விட்டது. இன்னும் இமைக்குள் என் உயிர் பாம்பு அவனே கடிச்சான். அவனை தொடர்றா, அவன் மேல இருக்கிற விஷயம் நம்மளுக்கே இருக்கும். அதனால இரு, பெத்த தாய்ப்பாங்க பெத்த ஒரு, அதனால இவனை தலைத்தான் போல புடுங்கி அவனை மூடி விட்டுலாம். அவங்க அம்மா கூட போய் சொல்லலாம், என்னமா பண்றது மேல இரு மூடி விட்டுலாம். கலைஞர் தெரியா ஒரு கல்லுகளுக்கு கண்மணி அந்தியாயோ சென்றதோர் கண்மணி அந்தியாயோ வரவக்கான வியாகுதே எந்த நெஞ்சோ ஐயோ. நாட்டிலே உள்ள பாலரெல்லாம் நடந்துமே வீடு வந்து சேர்ந்துட்டார். கேட்டுமே செல்வமானால் கிட்டி போல் அண்ணாந்தளான ஈசா. காட்டுக்கு சென்றதோர் என் கண்மணி தேவதாசன் மாலை பொழுதாசி அந்தி நேரம் ஆயிடுச்சு.
இன்னும் வர காணோம். அவன் எத்தனை தூரம் சென்றானா தெரியல. தூர வழி சென்றானா தோழரை பிரிந்தானா இல்ல பாதைய மறந்தானா பாடலை பிரிந்தானா இன்னும் வரல. அசராத்து பிள்ளைகள் 1000 பிள்ளைகளா வந்துட்டு இருக்காங்க. இந்த பிள்ளைகளாவது கேட்டு பார்க்கலாம். அம்மா உங்களோடு வந்தா உங்களோடு வந்தாப்பா. அம்மா இந்த அண்ணனையே காலகத்தில் என்ன நடந்தது தெரியுமா? குழந்தைகளா அம்மா அப்பா நடந்தது நான் சொல்லுங்க. எல்லாரும் 4 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல கட்டெடுத்து கட்டணம்மா. கட்டெடுத்து கட்டினானா கட்டினானா இல்ல கட்டி தூங்காம கழுத்து விழுந்தானா? 4 பேரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு யார் என்னென்ன பிள்ளை எடுத்ததுன்னு விடியாத உட்காந்துங்க. ஒரே ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. என்ன 10 நிமிஷம் காசு போடுங்க, சந்தோஷம் போட்டு உட்காருங்க. வீட்டுக்கு போவாங்க சில எடுத்து போட்டு நீங்களும் எடுத்துக்கோங்க. யாரு வீட்டுக்கு போகுது இருங்க. ஆட்டமே நல்லா இருக்கு, உட்காருங்க. அதான் கெட்ட கதையா இருந்தாலும் முட்டை முழுவ கேட்கணுமா? தெற்பு கொடுத்தோம். இந்த நாய் எனக்கு சத்தியத்துக்கு பங்கு வந்துடும். அடையாளத்துக்கு மட்டும் ஒண்ணு கொடுத்தோமா. அந்த தெற்பப்பள்ளி எங்க இருந்து தெரியுமா? புத்து மேலதாமா இருந்துச்சு. உன்னுடைய மகன் அந்த தெற்பப்பள்ளி அருகும் புத்து மேல ஏறு அருகும் தருவாயில் அந்த புத்துல இருந்து உன்னுடைய மகன் பாம்பை கடித்து மாட்டு படுத்து விட்டாலம்மா. உன்னால
தவமா தவறுந்த தவத்தால பெற்ற கண்ணு உன்னை வரமா வரத்தால பெற்ற காலயத்தில் அனாதி குணமாய் மறந்து விட்டார். தந்தையார் நம்ம எல்லாம் அடிமை வைத்து விட்டு எங்க சென்று விட்டாரா என்று தெரியல. நினைத்து அழுது கொண்டிருந்தால் அடிமை கொண்ட எஜமான் வேலைக்கு வரவில்லை என்று கோபிப்பார். அடிமை கொண்ட எஜமான் இடத்தில் எழுப்பெற்று உன்னை பார்க்க வருகிறேன். அடிமை கொண்ட எஜமான மகனாகிய தெய்வதாசன் கானகத்தில் இருந்து விட்டார். தற்பறிக்க சென்றவன் பாம்பு கடித்து இருந்து விட்டார். பணமெல்லாம் போச்சு போச்சு. சம்பாதிக்கலாம் பையன் சம்பாதி போடி அதுவும் கட்டவலாம். பையன் வேணா கூட சம்பாதிக்கலாம் பணம் வரும் போடி. என் மகன் போய் பார்த்துட்டு வர சார். ஆத்துல இத்தனை வேலை இருக்குது. அவன் வட்டிக்கு உழப்பான்னு அவன் செத்து போயிட்டான். இந்த ஆத்து வேலையெல்லாம் யாரு செய்யுது? என்ன கொஞ்சம் பணமா குறைஞ்ச பணமா? 500 பணம் ஆத்துல அடிச்சுக்கிட்டு வச்சு இதெல்லாம் கூட்டுடி. கூட வேலை வாங்கி சாணம் போடேண்டி. என் மகனை போய் பார்த்துட்டு நானே கேள்வி கோலம் போடேண்டி. நான் சொல்றேன் பேச நல்லா சரி எனக்கு
ஐயா என் மகனை போய் பார்த்துட்டு வர ஏன் பண்ற கொடுத்துட்டு போ போய் மகனை பாக்குற யாரு ஆத்துல வேலை செய்யறது ஐயர்வாள்லாம் வந்துட்டு இருக்கா இந்த அரிசி நொய்ய ஆயிட்டா தெக்க மாட்டான் 10 வல்ல நெல்லு கொடுக்குறேன் 10 வல்ல அரிசி பதமா கொடுத்துடு ஒரே அரிசி கூட முனமுறி கூட 10 வல்ல அரிசி கரெக்டா வரும் மண்டா இப்போ ஒரு நெல்லு உரிச்சு எத்தனை அரிசி வருது நெல்லு உரிச்சு ஒரு அரிசி வரும் 10 நெல்லு உரிச்சா 10 அரிசி வரும் அப்ப 10 வல்ல அரிச்சா 10 வல்ல அரிச்சா 10 வல்ல வரும் தவிடு எங்க போறது பேச நல்லா குத்துடி நான் நல்ல குத்தும் பதத்தை சரி போனா போகட்டும் பாத்தி உங்ககிட்ட வேலை வாங்கி இடுப்பு கட்டு அதனால நான் தூங்குறேன் நான் தூங்க நல்லா தாளாட்டு பண்ணா ராஜா தெரிஞ்சாலுங்க மாலை எடுத்து விட்டுருவாங்க அழிஞ்சு எடுத்து போயிட்டாங்க அதனால நல்லா சிரிச்சுக்கிட்டே பாட்டு முடி ஆளுகிட்டு பாடி அழிஞ்சு செத்து போயிட்டான்னு நினைச்சுக்கிட்டா என் மகனை பார்த்துட்டு வர சாமி ஒரு வார்த்தை சொல்லுங்க தைரியம் எப்பதான் எந்திரிக்கிறது நான் எப்பதான் என் மகனை போய் பாக்குறது ஐயா என் அருமை கொண்ட எஜமான பெத்த மனம் பெத்து பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு என் மனம் கல்லா போயிரு போட்டு தெரிகிறது ஐயா தூங்கறதுல ஐநூறு பணம் கொஞ்சமான தூங்க நாய்க்கு உட்காந்து இடம் போறது வரைக்கும் தூங்குறேன் இங்கேயும் தூக்கமேவா தூங்காத கோயம்புத்தூர்ல இடம் வாங்கி வச்சுக்கிறேன் தூங்கி வாங்கல நீ படிக்க வைக்கிறியா என்ன 1 லட்சம் 10 லட்சம் ரூபாய் சொல்ல பண்ணிருக்கிறேன் பிள்ளை படிக்க
என்ன பண்ணுங்க? மணல்ல கொட்டாங்கத்துல எச்சி துப்பு இருக்கிறீங்க. நான் வந்து நல்லவன், யாகப்பட்ட இறக்க மனுஷனுக்கு. நீ எச்சி காயத்துக்குள்ள வந்து விடுறீ. அப்படியா? ஆகட்டும். மகனை நான் உன்னை எங்க கண்டு என் மகன் இருக்கிற இடமே தெரியல. அம்மா இடி இடிக்குது, மழையும் பொழியுது, இரவும் காட்டுல தேடி போவதங்க எனக்கு வழியும் தெரியல.
நான் பெற்ற என் தங்கமே அப்பா நீ அந்த யமலாக பயணமா அப்பா அங்க அளவில் மரம் அங்க ஒரு குலசாயம் வேங்க மரம் அப்பா அந்த கொடுப்பாடி நாளைக்கு நின்னலுதான் அங்க குங்குமம் தோப்பலுகும் கோட்டை கச்சேரி என் கூடலுகும் மகனே உன்னத்தி புருவத்த சுவாமி சந்தாரி நம் நிலத்தில எழுதி வச்சேன் இன்னைக்கு நான் நிலவழிக்கும் அட நேரம் எல்லாம் நின்று கலைகிறேன்டா சாமி நான் நிலை குலைஞ்சிருக்கிறேன்டா தெய்வதாசா உன்னை பெற்ற தாய் நான் வந்திருக்கிறேன் என்ன ஒரே ஒரு முறை என்ன அம்மா என்று கூப்பிடுதா என்ன அம்மா என்று அழைத்தா யாருலாம் திருமண சாமி முத்தான வாயினால என் அம்மா என்று கூப்பிடுடா எனக்கு முன்பதாகவே நீ எழுதி விட்டாயடா கண்ணு எனக்கு உன் தந்தை யாரை விட்டுட்டு போயிட்டாங்க நீயே என்னை விட்டுட்டு போயிட்ட எனக்கு யாரு இருக்கிறாங்களா கண்ணா எனக்கு இன்னைக்கு தாயம் இல்லடா எனக்கு தந்தம் இல்லடா எனக்கு தங்கத்தை பத்தி சொல்ல இந்த நாட்டுல யாரு இல்லடா எனக்கு அண்ணன் இல்ல எனக்கு தம்பி இல்லடா தெய்வதாசா ஆதரிப்பார் இந்த நாட்டுல ஆளுடா என் தங்கம் கண்ணு உன்னை பெற்ற நேர்த்தி என்னடா நான் வளர்த்து வளர்ப்பு என்னடா ஐயோ சாமி கொண்டிருந்தால் அடிமை கொண்ட எஜமான் வேலைக்கு வரவில்லை என்று கோபிப்பார் அடிமை கொண்ட எஜமானத்தில் அதாவது அதோ பார் மயானம் தெரிகிறது மயானத்தின் பிணங்கள்லாம் எரிந்து கொண்டிருக்கிறது பிணத்தோடு பிணங்களாக இந்த மயானத்தை நான் தவறு செய்துவிட்டு வேலைக்கு புறப்பட வேண்டும் கண்ணடமா போவா எழுந்திராடா மயானத்துல பிணங்கள்லாம் எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த பிணத்தோடு பிணங்களாக வைத்து தகன செய்துவிட்டு வேலைக்கு புறப்பட வேண்டும். மகன கத்தை அடுக்கினண்டா
மயானமாய் திரிவேன் கள்ளி அடியே கள்ளி நீலி இந்த மயானத்திலே உத்தரவின்றி சொல்வதற்காயே நீ யார்? இந்த மயானத்தில் பிழைத்த சொல்வதற்கு இந்த மயானத்தில் மாடி போடி என்று கேட்காதுங்க, நீதியோடு பேசுங்க. நீதி தவறி பேசாத. நீ பேசுறாயா? மயானத்திலே காவல் காக்கூடிய மயான காவலர் உத்தரவின்றி யாரும் பிரவேசிக்க முடியாது. அப்படி சொல்லுதாக இருந்தால் பட்டுக்கரை விட்டு வாக்கரிசி முழுத்தண்டு முக்கா பணம் இதெல்லாம் கொடுத்து விட்டால் தகவல் செய்ய வேண்டிய மயானத்தில் பிணத்தை சொல்வதற்குமா பணம் கொடுக்கணும். எஜமானுடைய கட்டளை பிரகாரம் காவல் இருக்கின்றது. காவலோ எங்க ஒன்று கனவிலும் நான் அறியவில்லை ஐயா. பணம் படைத்திருந்தா தனியே இங்க நான் வருவேனா? இந்த பாவினா அடிமை கொண்டு பரதேசி ஆனேன் ஐயா சாமி. கோபமோ என் மேல் வேண்டாம் சாமியை குழந்தையை எரிக்க செய்கிறையா. காவலும் எங்க உண்டோ கனவில் கூட இந்த மயானத்தில் காவல் இருக்குது. நான் கேட்கல. சரி, நான் நிறைய பணம் படிச்சேன். ஏன் என் பிள்ளைங்க தூக்கிட்டு வரேன்? இந்த பாவினா அடிமை கொண்டு பரதேசியா இருக்கிறேன். ஏதாவது கொஞ்சம் தர்மமா கொஞ்சம் இடம் கொடுங்க. நான் நெரிச்சிட்டு போறேன். தருவாகவா? நான் சாதியற்றவள், ஜனமற்றவள், உற்றார் உறவினற்றவள், கதியற்றவள், வலியற்றவள், பதியற்றவள் கூட இல்ல, தனிமா இருக்கிறேன். கதையற்றவள், விதியற்றவள், உற்றார் உணற்றவள், பதியற்றவள். தர்மமாக தகவல் இருக்கிறாயே. என்பதெல்லாம் கொடுத்து விட்டு எரிப்பதற்கு தருவாக தகவல் இருக்கிறாயே. உன் கையில் காசு இல்லை, எந்த ஒரு வசதியும் இல்லை. உன் கழுத்திலிருந்து பார்த்தியா விலை உயர்ந்த மான்களையும் அதை விட்டு விடுத்தார்கள். அவருக்கு
முடியாத என்னுடைய மாங்கலத்தை மாற்று கன்று அறுக்கக்கூடிய துவன் மலையன் வெட்டியான் புலையன் போய் ஒரு பறையன் கண்ணுக்கு நான் என்ன நீதி தவறி விட்டேன் இருக்கக்கூடிய மகன் நீதி தவி விட்டானோ இல்லை என்ன மாலையிட்ட மனவாள நீதி தவி விட்டானோ தவி விட்டாரோ நான் நீதி தவறி விட்டோனோ எனக்கு ஒண்ணுமே தெரியவில்லை. ஜெகதேசா கைலவாசன் என்ன செய்வேன்? என்னை பார்த்து வெட்டியான் தோட்டி புலி என்று உரைக்கிறாய். பரபரடே என்ன செய்வேன்? அதையிலும் பறைய நல்ல தாதையிலும் பறைய நல்ல இப்போ பாதையில பறைய நாயின எங்கால் பிடிக்கு கையா இப்பொழுது பாதையிலே பறை நாய் விட்டேனே பராபரம் என்ன செய்வீர்? களத்திலே மாங்கலத்தை சொன்ன உடனே இப்படி பதறுகிறாயே, அப்பேற்பட்ட மாங்கலத்தை மன்னனுடைய பெயர் என்ன? கணவனை கண்கண்ட தெய்வமா நினைக்கின்ற பெண்கள் கணவனுடைய பெயரை யாரும் சொல்லக்கூடாதான். நான் எப்படி சொல்ல முடியும்? அப்படியா? அப்படி என்றால் மறைமுக சொல்ல தெரிந்து கொள்கின்றேன். சிறிய மாணவர்கள் பாடசாலை சென்ற உடனே உருவாகி வாத்தியர் என்ன சொல்லிக் கொடுப்பாங்க? அறியின்றி உச்சரிக்கப்படுவார். இரவு நேரத்திலே வானத்திலே ஒளி வீசக்கூடிய அந்த தெய்வத்தின் பெயர் என்ன? சந்திரன். இரண்டு வார்த்தை ஒப்பிடுங்கள். இதுதான் என்னுடைய மன்னவருடைய பெயர். கணவர் பெயர் ஹரிச்சந்திரனா? எத்தனையோ ஹரிச்சந்திரன் இருக்கலாம். உன்னுடைய பெயர்? என் பெயர் சந்திரமதி. இங்கே இறந்து கிடக்கும் பாலனுடைய பெயர்? குழந்தையா யார் என்று கேட்கிறார். நதி வெள்ளம் பெருகும் காசி நகர்ந்த சுடலை காக்கு வீரமாகவே கேளாய். கண்ணமாபுரி அரசன் கட்டி காத்திட நல்லதன் தவத்தினார் சந்திரமதி நான் வந்துருத்தி. அயோத்திமா நகரத்து ஆண்டவரை கூடிய ஹரிச்சந்திரன் அரங்கைய மாலையிட்டார். கவசிகள் கடந்திருக்க கால கண்ட நான் அடிமை பெற்றி தர்பருக்கு சென்ற பால நச்சு பாம்பால் இப்பாலனோ ரோகிதன் தான் பதறதே. Come on.
அரசாட்சி செய்யக்கூடிய அரசன் இப்படி அடிமை வேலை செய்யலாமா? கோல் பிடிக்க கையிலால சுடுகோல் பிடிக்கலாமா? நட்சத்திர கண்ணு கட்டுவதற்காக வீரமாக தோட்டியத்திலே அடிமை இருந்தேன். மாடுக்க தெரியாமல் கையெழுத்துக் கொண்டு உனக்கு இந்த வேலை தகாது என்று இந்த மயானத்திலே பிணங்களை காக்கூடி வைத்து விட்டார். யாராக இருந்தால் என்ன? மயானத்திலே பிணங்களை சுட வேண்டாம். முழுத்துடைய முக்கா பணம் வட்டு கருப்பிட்டு வாக்கரிச்சி எல்லாம் கொடுத்து விட்டால் தகவல் செய்ய வேண்டும். வட்டு கருப்பிட்டு வாக்கரிச்சி எனக்கு சந்தையாகும். அது கொடுக்கலாம் பரவாயில்லை. எஜமானுக்கு சேர வேண்டிய முழுத்துடைய முக்கா பணத்தை கொடுத்து விட்டு மகனை தகனம் செய். அவட்டுக்கு மகனை பார்த்து கடனோடு கடனா என் அடிமை கொண்ட எஜமானத்திற்கு கால் பணம் வாங்கிட்டு வரேன். என் மகனாகி தெய்வதாசன் எடுத்து மயானம் சென்று மயானத்திற்கக்கூடிய காவலாளி கால் பணம் இருந்தால் தகனம் செய்யலாம், இல்ல எடுத்துட்டு போய் போன்னு சொல்லிட்டாங்க. கடனோடு கடனை கால் பணம் கொடுங்க, காலம் முடிகிற வரைக்கும் உன் காலை பிடிச்சாவது உன் கடனை கட்டிடுறேன். கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. ஒருத்த பணத்துக்கு வட்டியும் காணும் முதலும் காணும். இன்னும் பணம் கட்டி எக்கடி போட்டு பிச்சு எடுத்துட்டு போ. கேளு சபையோர்களே, அதாவது அடிமை கொண்ட எஜமானிடத்தில் சந்திரமதி ஆகப்பட்டவள் காசு கேட்கின்ற போது இந்த காசிமா நகர் வீதியில் உன் மகனை பிச்சை எடுத்து தகனம் செய்ய சொல்லிவிடுகிறார். அதன் பிறகு சந்திரமதி ஆகப்பட்டவள் வீதி மார்க்கமாக மடியேந்தி மடிப்பிச்சு போகும் தருவாயில ஒரு குழந்தையாகப்பட்டது இறந்து கிடக்கின்றது. அது தன் மகன் போல் இருக்கிறது. உனக்கு இந்த விதி முடித்து விட்டதா என்ன? அந்த சந்திரமதி தன் மடி மீது மாறி அழுது கொண்டிருக்கிற நேரத்துல அந்த வழியே வர காவலாளுங்க அந்த கொலை குற்றத்தை அவள் மீது சுமத்தி மயான அதாவது காவல் கூடிய வீரபாக தோட்டியிடம் ஒப்படைப்பதான் காணும். ஐயா, வீரபாக தோட்டி இந்த காசிமா நகர் வெளியாக ஒரு குழந்தையாகப்பட்டது கால் செயின் போட்டு இருந்துச்சு. அந்த கால் செயினுக்கு ஆசைப்பட்டு அந்த குழந்தை அந்த பெண் கொண்டு விட்டாள். காசுடைய உத்தரவு என்ன தெரியுமா? என்ன? இந்த இவள் வந்து நீதான் நெட்ட வேண்டுமா? காசி உத்தரவிட்டிருக்காங்க. அப்படி ஆகட்டும் தேவி. இந்த குழந்தையை இந்த கொலையை நீ செய்தாயா? இல்ல சாமி, நான் வீதி மார்க்கமாக மடியேந்தி மடிப்பிச்சு கேட்டு வந்தேன். ஒரு குழந்தை இறந்து கிடந்தது. என் மகன் போல் எனக்கு விதி முடிந்து விட்டதா என்று அதை வாரியை தழுவி அழுது கொண்டிருந்தேன். இதை செய்யாத கொலை குற்றத்தை என் மீது சுமத்தி விட்டார்கள் சாமி. நீ செய்திருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் எஜமானுடைய கட்டளை பிரகாரம் காசிமனுடைய உத்தரவு பிரகாரம் உன்னை வெட்டுகிறேன். தேவி, உன்னை வெட்டும் பொழுது மாலையாக விழுகிறதே, இப்பொழுது என்ன நினைத்தாய்? அடுத்த ஜென்மத்திலாவது இந்த விஸ்வாமித்திரர் மாமுனி கண்ணை கட்டி விடுவோமோ என்று என்ன தவிர வேறு ஒன்றுமே நினைக்கவில்லை சாமி. வெட்டுகிறேன். இப்பொழுது என்ன நினைத்தாய்? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு நீ மன்னவராகவே அமைவன், கணவராகவே அமைய வேண்டும். என் மகனாகி தெய்வதாசனுக்கு குழந்தை மகனாகவே பிறக்க வேண்டும் என்றுதான் நினைக்க நான் வேறு ஒன்றும் நினைக்கல சாமி. இதோ வெட்டுகிறேன். மும்மூர்த்தி தேவர்களே, நாங்கெல்லாம் மும்மூர்த்தி தேவர்கள். அதனால உங்க மனதை சோதிக்கவே நாங்க ஆடிய நாடகம். அப்படியா? ஆமா, தேவர்களால் நடத்திய நாடகம். ஆமா, விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் வந்த வாக்குவாதத்தில் பொய் பேசாதவன், நேர்மைய வாழ்பவன், அழியாத மன்னன், மாத்தான் மனைவியை மாதாவென்று பாவிப்பவன், கேட்டை பொருளை தடையென்று கொடுப்பவன், உண்டா இல்லையா என்று வாக்குவாதம் ஏற்பட்டு எங்களுக்குள்ள இந்த நாடகம் அப்பா. அப்படியா? அதனால் இந்த நாடகத்திலே நீயே வெற்றி பெற்றாய். சரி, உலகத்தின் நீதிமா மன்னன், பொய் சொல்லா வாசகன், மாத்தான் மனைவியை மாதாவென்று பாவிப்போம் என்ற சொல்லுக்கு இணங்க அதனை காட்டிவிட்டாய். எங்களுடைய வாழ்த்துக்கள். இருந்தாலும் என் மகளாயி நோய் எனக்கு உயிர் கொடுக்க வேண்டும். ஆகட்டுமா, கண்டிப்பா கொடுக்கிறேன். அதாவது இந்த அயோத்தியமா நகரை உன்னை பரிசோதித்து பார்த்தோம். இந்த பரிசோதனையில தேவர்களை விட மிக மிக உத்தமன் என்று நீ பெற்றுவிட்டாய். மறுமுறை இந்த நாட்டை நீயே பட்ட சுவாமி, மயானத்தில் நான் எத்தனையோ விதமான
கேவலப்பட்டு விட்டேன். எத்தனையோ அவதூறு பெற்று விட்டேன். அதனால இந்த நாடே எனக்கு வேண்டாம் சாமி. ஓஹோ, அதனால எத்தனையோ சிரமத்துக்கு ஆளாகி மீண்டும் நாட்டை ஆண்டா எனக்கு மரியாதை இல்ல, நாடு வேண்டாம்னு சொல்றேன். என்ன சட்டப்பட்டு நீ பயணத்திலே நான் காவல் காத்தேன். மாடுக்கு தெரியாமல் கையெழுத்துக் கொண்டு வீட்டு 2 பட்டத்தை பெற்று விட்டார். அதெல்லாம் யாத்திரை. நீ இந்த மயானம் என்பது தேவனுடைய யாகசாலை மண்டபம். அப்படியா? இது மயானம் அல்ல. என் மனைவியாகப்பட்டவர் காலகட்டத்தில் அடிவி இருந்தது. அதாவது காலகட்டராகப்பட்டவர், அதாவது பிரம்மதேவன். அப்படியா? என் மகனை நாகம் தீண்டியது. அதாவது நாக சர்ப்பம் என்பது ஆதிசேஷன் பகவானாகப்பட்டவர். அது என்ற ஒரு தோஷமும் கிடையாது. சரி, நாங்க ஆடிய நாடகம் வீரமாக தோட்டிக்கிட்டு அனுமதி இல்ல, அவர் யமதருமன். அப்படியா? வடிவத்தை கண்டு உனக்கு நாங்கள் ஆடிய நாடகத்தை வெற்றி பெற்று விட்டாய். இருந்தாலும் மீண்டும் ஆளு எத்தனை உரைத்தாலும் எனது மனதை கேட்கவில்லை. இந்த நாட்டை யாருக்குனாலும் கொடுத்துக் கொள்ளுங்கள். சரி, தேவர்களாக பார்த்து இந்த அயோத்தி நகரை யாருக்கு பட்டம் யாரு கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷமே. இதோ தேவர்களாக ஒன்றாக சேர்ந்து இந்த அயோத்தி நகரை உனக்கே பட்டம் கட்டுகிறோம். ஏற்றுக்கொள்வாய். வாழ்க பலமுடன். கேளுங்க பெரியவர்களே, அரிச்சந்திர மயான காண்டம் சந்திரமதி அம்மன் வேலை பாகம் இந்த நாடகத்தை முதல் அவருக்கு பேர் அரிச்சந்திரன். இந்த நீதி அழியாதனால சக்தி அரிச்சந்திரன் என்று பட்டத்தை பெற்றார் அரிச்சந்திரன். அவரை போல நீங்களும் வாழணும்னு இந்த நாடகத்தை ஏட்டிலே உள்ளது நாட்டிலே விளம்பரம் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நடத்தணும். படிச்சு பேர் வாங்க யாருமே கிடையாது, ஆடி பேர் வாங்க யாராலையும் முடியாது. எங்களுக்குள்ள உள்ள கதைகளை வஞ்சகம் இல்லாமல் செய்தோம். நாடகம் பார்த்தவர்களும் நாடகம் விட்டவர்களும் நாடகம் ஆட வந்தவர்களும் அனைவர்களும் நீடோடி வாழ்க வாழ்க என்று வாழ்த்து விடுபடுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.